பெட்ரோல் பங்க்ல வேற ஒரு 50 ரூபாய் போடுறேன். நானும் அதே பெட்ரோல் பங்க்ல தான் மச்சான் இருக்கிறேன் அந்த 50 ரூபாய்க்காக. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சார்? ஆண்கள் அப்படி போறது இல்லையா சார்? இந்த இடத்துக்கு இந்த உடை தான் போடணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை போட்டுட்டு வரலாம்லன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு காது குத்து இருக்கு கோயிலுக்குள்ள, கல்லு குடிச்சிட்டு சரக்கு குடிச்சிட்டு ஆம்பளைங்க நல்லா ஜெட்டி தெரிய பின்னாடி படுத்திருக்காங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க. கோயில்ல வந்து அந்த கோயில்ல ஒரு ஆண் அப்படி படுக்கிறான், அதை எதுவும் கேக்குறது கிடையாது. ஆனா துப்பட்டா போடாம சுடிதார் போட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டா, ஹாஃப் சாரி போட்டு வர வேண்டிய இடத்துல ஜீன்ஸ் டீஷர்ட் போட்டு வந்துட்டான்னு அந்த பொண்ணை இத்தனை கேள்வி கேக்குறீங்க. இன்னொன்னு, நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். இங்க இருக்க ஆண்கள்லாம் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க, உங்க கால் ஷேப் அப்படியே தெரியுது. எனக்கு வந்து இன்னொரு சக பெண்ணுக்கு காம உணர்ச்சியா அது தூண்டுது. அதனால ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வழிவகுக்கும். இனிமே நீங்க எல்லாரும் வேஷ்டிய போட்டுட்டு வாங்கன்னு நான் சொன்னா யாராவது சொல்லிருக்காங்களா? இன்னொன்னு பெருமையா வேற சொல்லிருக்காங்க, நான்லாம் சட்டை போடாம சுத்துவோம். அது வந்து நீங்க பெருமையை படுத்துறது எங்கல. ஒரு பையன் சட்டை போடாம போட்டானா அவனை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாது. எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஆண்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அதனால நீங்க நாங்க சட்டை போட்டு நடப்போம், பப்ளிக்கா யூரின் போறத பெருமையா சொல்லிக்கிறாங்க. நாங்க போவோம், நீங்க போவீங்களான்னா? இந்த வாட்டர் பாட்டில புடி. என்னடா பாக்குற? உன்னால ஒரு வாட்டர் பாட்டில் கூட எனக்கு தூக்க முடியாதா? உன்ன போய் லவ் பண்ண பாரு, கொஞ்சம் கூட லவ்வும் இல்ல, கொஞ்சம் கூட கேரும் இல்ல. சீ போ. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? செருப்பு பிஞ்சிடும். கடையில வேற யாரும் இல்லையா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல உங்களுக்கு? இல்ல யாராச்சும் லேடிஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏங்க இன்னும் எங்களை மாதிரி பசங்களை அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்களாம் அப்படி கிடையாதுங்க. எங்க அப்பா இறந்து 6 வருஷம் ஆகுதுங்க. நான் தான் அந்த கடையை பார்த்துட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கேன். எங்களை மாதிரி பசங்க அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. சாரிண்ணா, நான் அப்படி கேட்டிருக்க கூடாது. எனக்கு ஒரு பேட் கொடுத்துருங்கண்ணா. தரேன். என்னங்க பேடு? என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? மாடி எத்த என்னைய அரைஞ்சிட்டல, உன்னை கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். வீட்டை விட்டே நான் போறேன். எனக்கு salary வந்துடுச்சு. 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டுப்பேன். இந்த அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்குதுல வெள்ளையங்கிலி மாலையில உங்களோட ரியல் ஹீரோ யாரு? விஜய். சின்ன வயசுல இருந்து படிக்க வைக்கிறது யாரு? அப்பா. சின்ன வயசுல இருந்து சாப்பாடு போடுறது யாரு? அப்பா. சின்ன வயசுல இருந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது யாரு? அப்பாதான். இப்ப சொல்லுங்க, உங்களோட ரியல் ஹீரோ யாரு? விஜய். இந்த மாதிரிலாம் நான் பேசியிருந்தேன்னா எங்க அப்பா எனக்கு காதுலயே அடிச்சிருப்பாரு. சரி, உங்க பேர் என்ன சார்? விஜய். Thank you. अगर मैंने ये फोटो कहीं कमिश्नर साहब को दिखा दिए ना तो सोचो
எல்லாம் ஓகே தான், பட் 60,000 அதிகமா இருக்கே, கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல. ஆல்ரெடி உங்களுக்கு கம்மியான பிரைஸ் தான் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாதுங்க. என் ஃப்ரெண்டும் ஃபோன் ஷாப்ல தான் இருக்கான். இருங்க, நான் அவன்கிட்ட கேட்டு எனக்காக அவன் கம்மி பண்ணி கொடுப்பான். ஓகே. சரி, ஓகே, கேட்டு சொல்லு. இருங்க, கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். கீர்த்தி போன் வருது, பேசு. ஹலோ அண்ணா, X300 Pro எவ்வளோ வருது? 60,000. 60,000 வருதுங்க. ஹலோ, சொல்லு. 70,000 வெயிடா. இல்ல, அங்க ஸ்டாக் இல்லையா, நான் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. கீர்த்தி ஸ்டாக் இல்லையா? ஸ்டாக் இல்லையா?